சென்னை ஐசிஎஃப்பில் சுற்றுலா பயணிகளுக்கு அழகிய நவீன ஏசி ரயில் பெட்டி தயாரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஐசிஎஃப் பணிமனை மேலாளர் ராஜேந்திரனிடம் எமது செய்தியாளர் விவேக் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப் என்று அழைக்கப்படும் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தான் இந்திய ரயில்வேக்கு உட்பட்ட 17 மண்டலங்களுக்கும் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அது மின்சார ரயிலாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஸ் ரயிலாக இருக்கட்டும், பயணிகள் வசதி உள்ள ரயிலாக இருக்கட்டும், அனைத்து ரயில்களுமே ஐசிஎஃப்பில் தான் தயாரிக்கப்படுகின்றன. இப்போது ஐசிஎஃப்பின் புதுமையான ஒரு பெட்டி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த பெட்டி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டியில் உள்ள சிறப்பு அம்சம் குறித்தும் இந்த பெட்டி யாருக்கு அனுப்பப்படுகிறது குறித்தும் இதன் பணிமனையின் மேலாளர் திரு ராஜேந்திரன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ரயில் பெட்டி புதுமையாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ரயில் பெட்டியானது ஐசிஎஃப்பில் முதன்முறையாக இந்தியன் ரயில்வே சுற்றுலா கழகத்திற்காக நாங்கள் செய்து முடித்துள்ளோம். இந்த வண்டியானது ஆந்திர மாநிலத்தில் உள்ள விசாகப்பட்டினம் முதல் அரக்கவேலி வரை பயணிகள் வசதிக்காக இது செய்திருக்கிறோம். குறிப்பிட்ட பட்டியல் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு சார்? முதன்முறையாக இந்த வண்டியில் கம்ப்ளீட் ரூஃப் அனைத்தும் கண்ணாடிகளால் செய்து அவை எலக்ட்ரிக்கலி கண்ட்ரோல்டு. மேலும் இந்த வண்டியில் 7 அடிக்கு 5 அடி அகலமுள்ள கண்ணாடிகளை பொருத்தியுள்ளோம். இதன் மூலம் சுற்றுலா பயணிகள் 360 டிகிரியும் பார்க்குமாறு வசதி உள்ளது. மேலும் இந்த வண்டியில் 180 டிகிரி சுற்றக்கூடிய இருக்கைகளை செய்து கொடுத்துள்ளோம். மேலும் இந்த வண்டியில் இன்டர் கம்யூனிகேஷன் டோர்னு ஒன்று பொறுத்திருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட் ஆகும். மேலும் ஈவன் ஹேண்டிகேப்டு பேசஞ்சர் உள்ளே ஏறதுக்காக 920 mm என்ட்ரன்ஸ் டோர் அமைச்சிருக்கோம். அப்புறம் அப்சர்வேஷன் கிளாஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதன் வழியாகவும் சுற்றுலா பயணிகள் மிகவும் அழகாக கண்டுகளிக்கலாம். பொழுதுபோக்குக்கு டிவி அம்சம் அது போன்ற அம்சங்கள் இந்த பெட்டியில் இருக்கிறதா? இந்த பெட்டியில் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்காக 12 ஸ்கிரீன் வச்சிருக்கோம். இந்த 12 ஸ்கிரீன்களில் படங்கள் மற்ற அனைத்தையும் சுற்றுலா பயணிகள் பார்த்து மகிழலாம்.